ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ சீரிஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு டேபிள் பவர் பிஐல கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டாவை இங்கே இம்போர்ட் பண்ணணும். நம்ம என்ன ஒரு விஷயம் பவர் பிஐல பண்ணனாலும் அதுக்கு நம்மளோட டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். தென் ஒரு நியூ ரிப்போர்ட் பேஜை கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி டேட்டா இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த டேட்டா வச்சு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நம்மளோட விஷுவலைசேஷனில் கீழே வந்தீங்கன்னா இந்த டேபிள் அப்படின்னு, அதாவது நம்ம ஸ்லைசர் பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆகும். டேபிளுக்கான விஷுவல் ஒன்று கிரியேட் ஆகும். தென் நான் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததா இந்த டேபிள்ல நான் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டுட்டு வர போறேன் அப்படிங்கறதான் மெயின் மேட்ரு. ஸோ இதுல எனக்கு முதல்ல கஸ்டமரோட ஃபுல் நேம் இருக்கணும். தென் கஸ்டமரோட என்கொயரி ஐடி, கஸ்டமர் ஷோரூமுக்கு வந்த போது உள்ள என்கொயரி ஐடி இருக்கணும். தென் எந்த மாடல் காரை அவங்க புக் பண்ணியிருக்காங்களா, என்கொயரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு அந்த எந்த மாடல் காரு, தென் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். சப்போஸ் அவங்க புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எனக்கு பார்க்கணும். தென் அவங்கள அட்டன் பண்ண சேல்ஸ் கன்சல்டன்ட் யாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியணும். ஸோ இதுக்கு தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். டேட்டால ஃபர்ஸ்ட் விஷயம் கஸ்டமரோட நேம். ஸோ அதை நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இங்க இருக்கிற காலமை எடுத்துட்டு வந்து இங்க டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. தென் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா கஸ்டமரோட என்கொயரி ஐடி, ரெண்டாவது சொன்ன மாதிரி எனக்கு என்கொயரி ஐடி வேணும். ஸோ நான் அதை டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் டிராக் அண்ட் டிராப் பண்ணும்போது அது டைரக்டா டெக்ஸ்ட்ங்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிச்சு. கஸ்டமரோட என்கொயரி ஐடியை போடும்போது பார்த்தீங்கன்னா அது கவுண்ட் ஆஃப் என்கொயரி ஐடி அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. ஏன்னா இது நம்மளுக்கு சம் பண்ணி இப்போ காட்டுது. ஸோ இது நம்மளுக்கு அதோட ஆக்சுவல் வேல்யூ வேணும்னா கவுண்ட் ஆஃப் என்கொயரி ஐடி அப்படிங்கிற அந்த காலம்ஸ்ல வந்து என்கொயரி ஐடி அப்படிங்கிறதுல டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல டோன்ட் சம்மரைஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமரோட என்கொயரி ஐடி என்னவோ அது சேம் வந்துடும். தென் அடுத்து அவங்க எந்த மாடல் காரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அவங்க சூஸ் பண்ண காரு என்ன ஸ்டேட்டஸ், அதாவது காரை புக் பண்ண வந்தாங்களா, இல்லை என்கொயரி காரை பத்தி தெரிஞ்சுக்கிற வந்தாங்களா, என்ன டெஸ்ட் டிரைவா, என்ன விஷயத்துக்கு, இல்லை அந்த கஸ்டமர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கஸ்டமரோட ஸ்டேட்டஸ். தென் அவங்க புக் பண்ணியிருந்தாங்கன்னா புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. தென் கடைசியா அவங்கள எந்த சேல்ஸ் கன்சல்டன்ட் அட்டன் பண்ணாரு. ஓகே, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். தென் எனக்கு இது இப்போ அதோட அமௌண்ட், அதாவது அவங்க பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சம் ஆகி காட்டுது. ஸோ நான் அதே தான் முதல்ல சொன்ன மாதிரியே எனக்கு டோன்ட் சம்மரைஸ் கொடுத்து நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவல் அமௌண்ட் என்னவோ அதே அமௌண்ட் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. அடுத்து நான் இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன போறேன், ஃபார்மேட்டிவ் ஒரு விஷுவலில் போயிட்டு காலம் ஹெட்டர்ஸ்ல காலமோட ஹெட்டர் சைஸை நான் கொஞ்சம் 14 வச்சுட்டு போல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 17 வச்சுக்கிறேன். அடுத்ததா வேல்யூஸ்ல ஒரு 13 வச்சுக்கிறேன். சரி, 14 வந்துச்சு வச்சுக்கிறேன். தென் இதை கொஞ்சம் சின்ன பண்ணிட்டு பெருசாக்கும். கீழே மட்டும் கொஞ்சம் கீழே இழுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அன்சாரிங்க அப்படிங்கிற நேமு, அவரோட என்கொயரி ஐடி 21, அவர் மாடல் 1 அப்படிங்கிற காரை சூஸ் பண்ணியிருக்காரு. தென் அவர் டெஸ்ட் டிரைவ் கண்டிஷனில் இருக்காரு. அதாவது என்கொயரி வந்து அதுக்கு அடுத்த கண்டிஷன் டெஸ்ட் டிரைவ் கண்டிஷனில் இருக்காரு. அவர் புக்கிங் அமௌண்ட் எதுவும் இதுவரையும் பே பண்ணவே இல்லை. அவரை அட்டன் பண்ண சேல்ஸ் கன்சல்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகானந்தம். ஸோ இது இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் வேணும்னா அதை நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணலாம். தென் இந்த டேபிளை வச்சு இன்னும் எப்படி நம்ம ஒரு அதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, தென்
இதுக்குள்ளே எப்படி நம்ம மாத்தி மாத்தி ஃபில்டர் அப்ளை பண்ணி ஸ்லைசர் யூஸ் பண்ணி தென் அந்த மாதிரி எப்படி ஒரு டேபிள் நம்ம கொண்டு வர்றது தென் இந்த டேபிளுக்குள்ளே எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது தென் அதோட காலம் எப்படி ஆட் பண்றது, அந்த காலம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம்னால இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்றது, தென் அதுக்கு எப்படி ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, அதோட வேல்யூ சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தேங்க்யூ.